நெல்லை வண்ணாரப்பேட்டையில் பேருந்து மோதி பைக்கில் சென்ற தம்பதி பலியாகியிருக்கிறார்கள். தனியார் பேருந்து மோதி பைக்கில் சென்ற தம்பதி பலியாகியிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முழு தகவலையும் சொல்லுங்க. நெல்லை பாளையங்கோட்டை 2 பகுதிகளையும் இணைக்கக்கூடிய இடத்துல வண்ணாரப்பேட்டை அமைந்துள்ளது. இந்த வண்ணாரப்பேட்டை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள், இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்டவைகள் சென்று வரும். இந்த சூழல்ல இன்றைய தினம் மதிய வேளையில இருசக்கர வாகனத்துல வந்த ஒரு தம்பதியினர் சாலையில சென்று கொண்டிருந்த போது திடீரென பின்னால் வந்த ஒரு தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல இருசக்கர வாகனத்துல வந்த தம்பதிகள் இருவருமே சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். பஸ் மேல ஏறி இறங்கியதுல இருவருமே சம்பவ இடத்துல பலியானார்கள். இந்த விபத்துல இறந்தவர் யார் என்பது குறித்தான விசாரணையை தற்போது பாளையங்கோட்டை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில சாலையில இருந்து அந்த பாதாள சாக்கடைக்கான அந்த பள்ளத்தின் மீது வாகனம் சென்ற போது விபத்து ஏற்பட்டது கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர் குறித்த சிசிடிவி கேமரா காட்சிகளும் தற்போது வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. தற்போது அந்த உயிரிழந்த தம்பதி குறித்தான விசாரணை போலீசார் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல முதற்கட்ட தகவலாக கண் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இது குறித்து போலீசார் விசாரணையை தற்போது தீவிரப்படுத்தி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.